Hi friends, welcome to ClickBox Tamil. இந்த வீடியோவில் ரொம்பவே காமனான விண்டோஸ் சிஸ்டம்ஸில் வர லோ ரேம் யூசேஜ் இஷ்யூவை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் விண்டோஸ் சிஸ்டமில் இந்த இஷ்யூ 4GB, 8GB, 16GB அண்ட் 32GB ரேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் கூட விண்டோஸ் சிஸ்டமில் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் இருக்கிற ஃபுல் ரேம் யூட்டிலைஸ் ஆகாது. அண்ட் இந்த இஷ்யூ இருக்கிறதால சிஸ்டமில் இன்னும் நிறையவே இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அதாவது விண்டோஸ் ஹேங்கிங், லேகிங், ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரியான இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அதனால் விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற ரேமை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண வச்சாலே இந்த மாதிரியான பேசிக் இஷ்யூஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னுடைய சிஸ்டம்லேயும் இந்த சேம் இஷ்யூ இருக்குது. அதாவது சிஸ்டமுடைய அபவுட் ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் ரேமுடைய சைஸை பார்க்கலாம். ஸோ என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ரேம் 16GB இருக்குது, பட் 5.17GB ரேம் தான் யூஸபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டமுடைய சர்ச் மெனுவில் MS config ஆர் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீனில் பூட் செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் பூட் செக்ஷனில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் மெமரி ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி மேனுவலாக வேல்யூவை என்டர் பண்ணுறதால நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற வேல்யூடைய ரேம் சைஸ் மட்டும்தான் சிஸ்டமில் யூஸபிளாக இருக்கும். நீங்கள் 8GB ரேம் இன்ஸ்டால் பண்ணாலும் கூட நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற வேல்யூ மட்டும்தான் சிஸ்டமில் ரேம் யூஸபிளாக இருக்கும். அதனால் இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ரீஸ்டார்ட் ஆனப்புறம் திரும்பவும் சிஸ்டமுடைய அபவுட் ஸ்க்ரீனில் ரேமுடைய வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். எஸ், இப்போது என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ரேம் 16GB காட்டுது. ஸோ என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிற 16GB ரேம் ஃபுல்லாகவே சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ இந்த செட்டிங்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணுறதால இந்த எரரை நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த இஷ்யூ உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் ஆகலைன்னா திரும்பவும் சர்ச் மெனுவில் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஆர் MS configன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். திரும்பவும் பூட் செக்ஷனில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் திரும்பவும் மேக்ஸிமம் மெமரின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற ஃபுல் ரேமுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே செலக்ட் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதால் என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டாலாக இருக்கிற ஃபுல் ரேமுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் திரும்பவும் இந்த ஸ்க்ரீனில் ஓகே பண்ணிவிட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இந்த இஷ்யூ உங்களுடைய சிஸ்டம்லையும் ஃபிக்ஸ் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ண அப்புறமும் இந்த இஷ்யூ திரும்பவும் ஃபிக்ஸ் ஆகலைன்னா சர்ச் பாரில் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் லோக்கல் மிஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக கரண்ட் கண்ட்ரோல் செட்டுன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் கண்ட்ரோல் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக செஷன் மேனேஜர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் மெமரி மேனேஜ்மெண்ட்ன்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணுறதால ரைட் சைடில் ஷோ ஆகிற ஃபைல்ஸில் கிளியர் பேஜ் ஃபைல் அட் ஷெடவுன்ன்ற ஃபைலை 0லேருந்து 1 மாடிஃபை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின ஃபஸ்ட்டு செட்டிங் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகலாம் மட்டும் இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங்கை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக மெமரி யூசேஜ் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் ஸ்டில் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலைன்னா உங்களுடைய டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிற ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ ரேமில் எதுவும் இஷ்யூஸ் இல்லைனா ரேமுடைய லோ யூசேஜ் இஷ்யூ கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.